ஹாய் கைஸ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், நிறைய பேர் வந்து டர்போ ஸ்கீமேட்டிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் வந்து இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க. ஸோ நம்ம டர்போ ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து பேனிக் அனலைசர் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அந்த பேனிக் அனலைசர் வந்து எப்படி ஒர்க் பண்ணுது, நம்ம ஒரு ஃபோன் வந்து பேனிக் இஷ்யூவில் வந்துக்குன்னு சொன்னால் நம்ம அதை எப்படி செக் பண்ணி பார்க்குறோன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதான் நம்மளோட இன்டர்ஃபேஸ். இதில் வந்து நமக்கு ஸ்கீமேட்டிக்ஸில் வந்து இந்த சைட்டில் நமக்கு ஸ்கீமேட்டிக்ஸ் எதுவும் தேவைன்னு சொன்னால் நமக்கு இதில் யூஸ் பண்ணிக்கொள்ளிடும். இதில் பேக் புக் அடுத்தது ஃபோன்ஸுக்குரிய எல்லா ஸ்கீமேட்டிக்ஸுமே இதில் இருக்குது. ஸோ ரெண்டாவது ஆப்ஷனாக வந்து டர்போ பஸ் டூலோட ஆப்ஷன் இருக்குது. நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க டர்போ பஸ் டூல், அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம டர்போ பஸ் டூலில் வந்து RFFE ஸ்கேன் பண்ணிக்கலாம், I2C ஸ்கேன் பண்ணிக்கொள்ளிடும், அடுத்தது UART வந்து ஸ்கேன் பண்ணிக்கலாம். அதே போல் ஐஃபோனோட பேஸ்பண்ட் EEPROM வந்து ரீட்ரைட் பண்ணிக்கலாம். SPIமே வந்து ரீட்ரைட் பண்ணிக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணணும்னு சொன்னால் நம்ம டர்போ பஸ் டூவில் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேனிக் அனலைசர் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமேட்டிக் வாங்கினீங்கன்னு சொன்னாலும் இந்த பேனிக் அனலைசர் உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கொள்ள மாதிரி இருக்கும். ஓகே, நான் இப்போ ஒரு ஃபோன் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆல்ரெடி பேனிக் இஷ்யூவில் தான் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக ரீஸ்டார்ட் ஆகும். 2 மினிட்ஸுக்கு ஒருக்கா ஃபோன் வந்து ஓட்டோவாக ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ இது நான் ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ணோம்னே இந்த ஃபோனோட பேசிக்கான ஒரு இன்ஃபர்மேஷன் வரும். ஸோ இந்த இடத்துல ஃபோனோட பேசிக்கான இன்ஃபர்மேஷன் வரும். நீங்கள் எத்தனை ஜிபி இருக்குது இந்த ஃபோன், என்ன சிப்செட் வந்து, அடுத்தது கேமரா, ஃபேஸ் ஐடி கம்போனன்ட்ஸ், இது எல்லாமே பேட்டரி ஹெல்த் எல்லாமே இதில் நீங்கள் இன்ஃபர்மேஷன் எல்லாமே இதில் செக் பண்ணி கொள்ளலாம். இதோட டேட்டா வேணும்னு சொன்னாலும் உங்களுக்கு இங்கே வந்து பேக்கப் பண்ணிடலாம். நீங்கள் பேக்கப் பண்ணிவிட்டு அந்த இருக்குது. இது வந்து உங்களோட நீங்கள் வேற ஒரு நேண்ட் ஒன்று சேஞ்ச் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இடத்துல அதுக்குரிய டேட்டாஸ் எல்லாமே உங்களுக்கு பேக்கப் எடுத்து கொள்ளலாம் கொடுத்துருக்குது. ஸோ இங்கே இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பேனிக் அனலைசர் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேனிக் அனலைசரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல இருக்கிற இந்த இதை செலக்ட் பண்ணோம்னு சொன்னால் இந்த ஃபோனில் இருக்கிற பேனிக் கோட் எல்லாத்தையுமே இது வந்து ரீட் பண்ணும். ஸோ நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து 30 சம்திங் பேனிக் வந்து ரிப்போர்ட் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து இதில் காட்டும். நம்ம ஒன்று ஒன்றா செலக்ட் பண்ணி அதை டீகோட் பண்ணி என்னென்ன பேனிக்ஸ் இருக்குன்னு சொல்லி நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே, இதில் இவ்வளோ பேனிக் இருக்குது. நம்ம லாஸ்ட்டாக வந்த பேனிக்கை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் நிறைய லாஸ்ட்டாக வந்த பேனிக்கை வந்து நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து இந்த பேனிக்கோட இந்த கோட் ரிப்போர்ட் இங்கே சைட்டில் வந்துடும். நம்ம ஜஸ்ட் இதை இதை கிளிக் பண்ணோம்னு சொன்னால் அதை அனலைஸ் பண்ணி இது என்னத்துக்காக வந்து இந்த எரர் வரும்னு சொல்லி இதில் காட்டிடும். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் காட்டுது நிறைய பேனிக் ரீசன் CPU கேன் ரீட் டேட்டா ஃப்ரம் PRS0 இன் சார்ஜிங் ஸ்ட்ரிப் கம்ப்ளைண்ட்ஸ் நமக்கு இதில் காட்டிடும். ஸோ இதையுமே நமக்கு இங்கே காட்டிட்டு இதோட நம்ம என்ன செய்யலாம், இப்படி கம்ப்ளைண்ட் வந்தால் என்ன செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லி நமக்கு இங்கே சொல்யூஷனுமே தந்துடும். நிறைய ட்ரை டு ரீப்ளேஸ் சார்ஜிங் ஸ்ட்ரிப், அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் சார்ஜிங் ஸ்ட்ரிப் மாற்றியும் அதையும் சேம் இஷ்யூ இருக்குன்னு சொன்னால் நீங்கள் ஒருக்கா மதர் போர்டு வைக்கிற FBC கனெக்டர் ஒருக்கா செக் பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் கனெக்டரோட டயட் ரீடிங் அந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணி நீங்கள் அந்த மாதிரி செய்ய வேண்டி வரும். ஸோ இவ்வளவு சிம்பிளாக நமக்கு பார்க்கலாம். நமக்கு இதை அந்த டேட்டாவை நமக்கு அந்த பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாவை நமக்கு இதை டீகோட் பண்ணி இது என்ன இஷ்யூன்னு கண்டுபிடிச்சி இதெல்லாம் நமக்கு ரொம்ப மிச்சம் டைம் எடுக்கும். இப்போது அந்த டைமை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக வேண்டி தான் இப்போ நம்ம இதில் ஈஸியாக இவ்வளோ சிம்பிளாக கொடுத்துருக்கோம். சம்டைம் நீங்கள் செக் பண்ணுற பேனிக் வந்து இதோட ரீடிங் அனலைஸில் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு இங்கே ரிக்வஸ்ட்னு சொல்லி காட்டும். அந்த ரிக்வஸ்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் நாங்கள் அதை அனலைஸ் பண்ணி ஒரு 24 ஹவர்ஸில் உங்களுக்கு இது என்ன சொல்யூஷன் சொல்லி உங்களுக்கு அதில் அப்டேட் ஆகிடும். அந்த ஆப்ஷனுமே இருக்குது. சம்டைம் நீங்கள் சர்ச் பண்ணுறீங்க, நீங்கள் இப்போ சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் இதை அனலைஸ் பண்ணி இது சொல்யூஷன் இல்லைன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு இங்கே ஒரு ஆப்ஷன் வரும் ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்கு. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் ரிக்வஸ்ட் பண்ணலாம். இந்த பேனிக் ஒரு இதில் ரீடிங் அனலைஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு சொல்யூஷன் வருதில்லை, இதை அனலைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே வித்தின் 24 ஹவர்ஸில் உங்களுக்கு அதுக்குரிய சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ ஓகே, ஸோ நீங்கள் ஸ்ரீலங்காவில் இருந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் அந்த வீடியோவை ஸ்ரீலங்காவில் உங்களுக்கு பேன் ஸ்கீமேட்டிக்ஸ் உங்களுக்கு வாங்கணும், டர்போ பஸ் டூல் எடுக்கணும்னு சொன்னால் நீங்கள் Apple Pick Solution ஸ்ரீலங்கா மேலே கான்டாக்ட் பண்ணுங்கள். ஆல் ஓவர் ஸ்ரீலங்கா உங்களுக்கு கொரியர் பண்ணி தரலாம். ஸோ நீங்கள் இந்த வீடியோவில் இந்தியாவில் வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னாலும் இந்தியாவிலையும் ஆல் ஓவர் இந்தியா உங்களுக்கு டெலிவரி பண்ணி தருவாங்க. ஸோ அந்த நம்பர் கொடுக்கும், அந்த நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸோ நெக்ஸ்ட் அப்டேட்டில் சந்திப்போம்.